அரிகால் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மலாட்டாருமே உடஞ்சிட்டு இருக்கு, தென்பனை யாருமே வந்து உடஞ்சி ஊர் உள்ள வந்துட்டு இருக்கு. பேபியா அம்மா கிட்ட வாடி. அப்படியே ஃபங்கஸ் வந்துருது, பூராவே பூர்ணம் பூத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சொல்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6 o'clock ஆகுது. நைட் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னுமே வந்து இருட்டிகிட்டே தான் இருக்கு, அப்படியே மேகமூட்டமா இருக்கு. முக்கியமா எனக்கு நீ ஃபுல்லாவே என்ன வேலை செய்யறதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ஃபுல்லா ஓடவே இல்லை. ஆக்சுவலி அம்மா ஊர்ல நான் சொல்லியிருந்தேன்ல, லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன், தென்பனை ஆத்துல வந்து தண்ணி திறந்து விட போறாங்க. அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அம்மா போன் வந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணா சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஒருத்தர் வீட்டுல இன்வெர்டர் சார்ஜ் போட்டு போன் அடிச்சாங்க. ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி திறந்து விட்டாங்க, உடச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து தண்ணி வந்து புகுந்துச்சாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தண்ணி வந்துட்டு இருக்குது. இங்க வந்து நம்ம படிக்கட்டுலாம் ரொம்ப வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு அந்த அருவிகால் காட்டினல, அருவிகால் கேட், பெரிய கேட்டு, அந்த கேட் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சா. சாக்கு மணல் சாக்கு எல்லாம் கட்டி போட்டு வந்து வச்சிருக்காங்களாம். எங்க ஊர்ல, எங்க பக்கத்து ஊரு, எல்லா ஊருமே அந்த சைடு அந்த தென்பனை ஆறு ஒட்டி இருக்கிற எல்லா ஊருமே வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு அடைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளத்தால. ஒரே நாள் தான், 2 நாள் மழை தான். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டேம் ரம்பி சாத்தனூர் டேம் வந்து திறந்து விட்டுட்டு இருக்காங்க. அது 2 லட்சம் கன அடி திறக்கிறாங்களாம் சாத்தனூர் டேம்ல. 1 லட்சம் கன அடி தண்ணி திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு செம்ம தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நினைச்சே பார்க்க முடியல. எங்க வீட்டுல இது வரைக்கும் நான் சின்ன பிள்ளையா இருந்ததுல இருந்து வெள்ளம் வந்ததே கிடையாது. ஊருல ஆறுல வந்து உடையிற மாதிரி இருக்கும். உடையிற மாதிரி இருக்கும் போதே போயிட்டு மண்ணு மூட்டை கட்டி போட்டுருவாங்க, பொக்லிங் வச்சு மண்ணு மாறி போட்டுருவாங்க. கொஞ்சம் சேஃபா தான் இருக்குமே. எங்க வீட்டுக்கிட்ட தண்ணி வரும், ஏன்னா அது பள்ளமான ஏரியான்றதுனால தண்ணி போயிடும். வந்தாலும் இதாண்டி தண்ணி வந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோட்டு வாசல்ல தண்ணி நிடும். அந்த மரம் இருக்குல்ல, கொட்டாய உரசிக்கிட்டே தண்ணி வந்து பாத்தீங்கன்னா போயிடும். மேக்சிமம் வந்து ஒரு முட்டிக்கால் வரைக்கும் எங்க வாசல்ல தான் தண்ணி வரும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டு உள்ள அருகால் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆத்து தண்ணி ஃபுல்லா வந்து உடச்சி வந்துருச்சு. பக்கத்துல தலானூர், திருப்பாச்சனூர், தென்குச்சிபாளையம், அப்புறம் ஆஸ்தமங்கலம், சேந்தனூர் சொல்லிட்டு லைனா எல்லா ஊருமே, எனக்கு எங்க ஊர் பக்கத்துல எல்லா ஊர்லயும் தண்ணி. ஆமா, இப்போ 2 பேர் நியூஸ்ல வர பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நியூஸ்ல வந்து போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து அங்க வீடியோ கால் பண்றது கரண்ட் இல்ல. 3 நாளா வந்து பாத்தீங்கன்னா அம்மா ஊர்ல கரண்டே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நியூஸ்ல பார்த்தாதான் தலானூர் வந்து உடஞ்சி, அந்த ஆல்ரெடி அங்க டேம் வந்தது இல்ல, இந்த டேம் அது உடஞ்சுதான் லாஸ்ட் டைம் தண்ணி வந்தது ஊருல. என்னமா இப்போ வந்து அந்த வழிதான் அந்த பள்ளிக்கூடம் ஃபுல்லா ரம்பிடுச்சு. ஃபுல்லா அந்த சைடு ஃபுல்லா தண்ணி ஓவரா வந்து ஊருல வந்துருச்சு. மலாட்டாருமே உடஞ்சிட்டு இருக்கு, தென்பனை யாருமே வந்து உடஞ்சி உள்ள. ஆறு வந்து பாத்தீங்கன்னா லெவலா இருந்ததுனால எல்லா தண்ணியும் ஊர் உள்ள வந்துட்டு இருக்கு. நிறைய ஊர்லாம் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ்ல பயங்கரமா இருந்தது. இந்த வாட்டி விழுப்புரம் ரொம்ப அந்த மழை ரொம்ப பாதிப்பு அடைஞ்சது இந்த விழுப்புரம் மாவட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மழை. போன்ல வர சார்ஜ் இல்லையா, அப்பப்போ போன் பண்ணி மட்டும் அதெல்லாம் கேட்டுருந்தேன். எப்படி மாதிரி தண்ணி இன்னும் அதிக ஏறுதான்னு. இப்ப 2 பேர் மட்டும் இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கன்னா மோட்டான பகுதியில கூட போய் உட்காந்துருவாங்க. மாடு வேற 4-5 மாடு வச்சிருக்காங்கல்ல, அந்த மாட்டை வச்சுன்னு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு அப்படியே தெவிச்சு போயிருக்காங்க. ஊருக்கு நாங்க போலான்னு பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா போக முடியாது. எல்லா ஊரும் பிளாக். எல்லா ஊர் பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி. எந்த ஊர் வழியாவும் போக முடியாது போல, ஏன்னா எல்லா ஊர் பக்கமும் தண்ணி சூழ்ந்துருது. அப்படி தீவு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுள் கிட்ட தான் நம்ம வேண்டிக்கணும். இயற்கையை வந்து எதுவுமே நம்ம சொல்லவே முடியாது. ஸோ வந்து தண்ணி எல்லாம் ஊர் ஃபுல்லா தண்ணியில வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சேஃபா இருக்கணும். பக்கத்துல இருக்க எல்லா மக்களுமே சேஃபா இருக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணு உதவி பண்ணிட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. வெளியில இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. விழுப்புரம் மாவட்டத்துல இருக்க எல்லாருமே சேஃபா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுலாம் தண்ணி பூந்துருச்சா, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நாங்களால போயும் பார்க்க முடியல. அவங்களும் இங்க வாங்கினாலும் மாடுலாம் இருக்குது, எப்படி வரவும் முடியாது அப்படின்றாங்க. நீங்க பரவாயில்ல, நீங்க அங்க போனதே நல்லதுன்னு சொல்லிட்டு எங்களை பார்த்து அவங்க கொஞ்சம் இதுவா வராங்க. எனக்கு என்னன்னா, ஐயோ நம்ம அங்க இருந்திருக்கலாம், நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கலாம், நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன பண்றதுன்னே இதுல ஒரு மாதிரி மைண்டே ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காலையில இருந்து எதுவுமே பண்ணவே இல்லை. சரி, இப்போ வந்து நைட்டுக்கு சாப்பாடு செய்யலாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. சப்பாத்தி போய் சுட்டு வச்சல. ஏன்னா இனிமே இருட்டிக்கிட்டு மழை வர மாதிரியே தான் இருக்கு. கரண்ட்லாம் ஆஃப் ஆகுறது காட்டி நம்ம ஏதாவது சாப்பாடு செஞ்சு வச்சிடலாம். நம்ம வந்து போட்டு பால் தூக்கி போட்டாடி அதை போய் ஓட்டுக்கிட்ட போயிடுச்சு. அப்பா எத்தனை உள்ள போலாமா? போறோம். பால் அங்க இருக்குதான். குஞ்சு காய்ச்சிட்டு எடுக்கவே மாட்டேறா. எடு பந்து எடுத்துனாமா?
அது மட்டும் எடுக்க மாட்டாளே அவ. குச்சி விட்டு தள்ள போறாளா? சரியான சோம்பேறிடா அவரு. அந்த பந்த கைய விட்டாலே வந்துரும். எடுமா கையால எடுத்து வச்சுதா என்னென்ன எல்லாம் பாக்குறது பாரு அவரு. கையால எடு. என்னென்ன பண்றான் பாரு. தள்ளி விடு, பால தள்ளி விடு. எடுத்து வச்சுதா வெளிய வருது. திறமையான பொண்ணுமா நீ. வெரி குட். வா 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 அப்பா எட்ட வா அப்பா பால எடுக்க அங்க போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு உள்ள போங்க. சூப்பர்மா. அவர் கைய வச்சு எடுக்காம குச்சி வச்சு தள்ளி. திறமையான பொண்ணுதான். வா உள்ள போலாம். வா ஜெஷிதா. என்னம்மா மம்மா மேன்மா காசு வச்சுக்கிற கையில? அப்பா செருப்பு என்ன போட்டு? அப்பா செருப்பு போட்டுக்கிற? அப்பா செருப்பு போட்டு நம்ம அம்மா வாங்க போற. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட செருப்பு எடுத்துக்கிட்டு அவர் மாமா வாங்க போறாராம் செருப்பு போட்டு. என்னம்மா பேபியா? ஃப்ரெண்ட்ஸ் பேபியா நானு? எனக்கு காசு கொடுக்குறாரு. யாருமா பேபி? யாருமா? யார் பேபி? பேபி யாரு? எங்கம்மா பாய் சொல்றேன். பாய் சொல்லிட்டு நாங்க கடைக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பேபி கடைக்கு போக சொன்னா நானும் தான் போகணும். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அடம் முடிச்சு கிளம்பிட்டு இருக்காரு. முடிச்சு ட்ரெஸ் போட்டு கிளம்பி வராரு. அம்மா கிட்ட வச்சுட்டா அம்மா கிட்ட வாடி. வேண்டாம் நோவா. ஊசத்தை கிளம்புறாரு. எங்கம்மா போற? என்னோட மங்கிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவளுக்கு கட்டி விட்டேன் மஃப்ளரு. அவளது வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டேன். அந்த சிங்கம் இருக்கு அது வாங்கி வந்தல, அது முடிச்சு ஆயிடுச்சு. அது அதை போட்டேன்னா கட்டி போடுறேன். இது நல்லா இருக்கு, அதனால இதை கட்டி விட்டா. வெளில போறாங்க 2 பேரும். என்னென்ன வாங்கி வருவீங்க? சப்பாத்தி மாவு தான் வாங்கணும். ஆமா சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு. அதாவது கோதுமை மாவு, உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து கேரட், பீன்ஸ், காய்கறி இல்லை. அன்னைக்கு எமர்ஜென்சிக்கு வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வாங்கி வர சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி வந்து வச்சிட்டாரு. சரி காய்கறியுமே இல்லை, அதனால அதுவுமே வாங்கி வரலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இருந்தா வாங்கி வா, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா சப்பாத்தி மாவு. ஆமா. ஜெஷிதாக்கு ஏதாவது அங்க பஜ்ஜி போண்டா இருந்தா வாங்கி கொடுத்து கூட்டா. பஜ்ஜி போண்டாலாம் வாங்க கூடாதுமா. ஏன் வேணாமா? குட் கேர்ள்மா. அப்போ ஓகேம்மா. பாய். சரி பாய். அழகா கிளம்பிட்டாரு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் கடைக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது, இப்பதான் வராங்க. என்ன பண்ணீங்க? எங்க போன ஜெஷிதா? கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வந்தாங்க. ஜெஷிதா அப்போ எனக்கு தெரியாத ஏதாவது உனக்கு வாங்கி கொடுத்தாரா? என்னம்மா மம்மும் சாட்டியா ஜெஷிதா? என்ன சாட்டா? சொல்றோம். என்னம்மா சாட்டா? என்ன சாட்டா? ஏதோ கவர் வேக வேகமா பிரிக்கிறாளே. ஒன்னும் சாப்பிடல. அவங்க எதுவும் வாங்கி வந்து சாப்பிடுறது. ஏதோ வாங்கி தர சொன்ன அவளுக்கு. அங்க சாப்பிட்டு வந்துட்டாடி அவ எல்லாமே. என்ன சாப்பிட்டா? வெரி வெரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டாரு, பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டாரு. எங்க என்ன விட்டுட்டு போய் தனியா சாப்பிட்டு வந்திருக்கீங்க 2 பேரும்? எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் வந்துருக்காரு அவரு. வாங்கிட்டு நான் என்ன சொன்னேன்? அட்லீஸ்ட் பஜ்ஜி போண்டா வாங்கினுவான்னு சொன்னேன். அது நானாவது சாப்பிட்டுருப்பேன்ல. மாவா எங்க போனீங்க? எங்க வந்து फ्रेंड्स வந்து டீ குடிக்க போனோம். வாங்க போய் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டீங்க. ஜெஷிதாவும் அப்படியே வந்து கம்பெனி கொடுத்து டீ குடிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துட்டாரு. ஜெஷிதா அம்மா விட்டுட்டு தனியா போய் சாப்பிட்டு வந்துட்டியா? இல்லையே சாப்பிடலையே. சொல்லுமா சாப்பிடலையே? சாப்பிட்டியா சாப்பிடலையா? அவ சாப்பிட்டா வரணும் இல்லன்னு சொல்ல அவளுக்கு வரல. அவர் சிரிக்கிறாரு பாரு. அவர் குழஞ்சு சரியான ஆள் தான். நான் சமைக்கவே மாட்டேன் போங்க. 2 பேரும் போய் நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு ஏதாவது வாங்கியாவது கொடுத்துருக்கணும், இல்ல வாங்கினாவது வந்திருக்கணும். மாவு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. சாப்பாடு செஞ்சு தரத்துக்கு மட்டும். ஓடுங்க ஏட்டியா. வாங்க வாங்க. ஹாய் ஜெஷிதா.
இருக்குல்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 நாளா வந்து பாத்தீங்கன்னா வெயிலே இல்ல. பாயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நனைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தரையிலே நனைஞ்சிருச்சு. அந்த சாரல் அடிச்சே வந்து ஓதம். ஆமா ஏறி நனைஞ்சிருச்சு பாருங்க. பாய் நனைஞ்சு பாய் தூக்கி ஓரம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃபங்கஸ் வந்துடுது. பூராவே பூர்ணம் பூத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால பாயெல்லாம் துவைச்சு போடலாம். அடிச்ச புயல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டி வச்ச கொடிலாம் அறுத்துட்டு ஓடிச்சு பேபி. கொடி அறுந்துச்சா? சோ 2 கொடியுமே வந்து பாத்தீங்கன்னா அறுத்துக்குச்சு. அழகா டைட்டா வந்து கொடி கட்டி கொடுக்குறோம். ஓகே. அப்புறம் பாயெல்லாம் நல்லா துவைச்சு போடு காயிட்டோம். நல்லா இருக்கு. என்னப்பா? ஆ? என்னவா? சரி 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 சரிம்மா சரிம்மா. அதுக்கிட்ட நீ போவாதானே? நம்ம பாய் துவைச்சு போடலாம். இந்த தண்ணி இப்படி போயிடும். தண்ணி புடிச்சு வந்து ஊத்தனா அழகா துவைச்சிடலாம். அங்க கூட துவைச்சு விடலாம். அங்க நல்லா இல்ல இடம். இங்க தண்ணி போறதுக்கு வசதியா இருக்கு. இங்க துவைச்சு. சரி ஓகே. இங்க தான் நான் துவைப்பேன் எப்பவுமே பாய். பாயெல்லாம் பாத்ரூம்ல துவைச்சா வந்து அந்த கம்ஃபர்டபுளாவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே போட்டு நம்ம தேய்க்க முடியாது பாத்ரூம்ல. மொட்டை மாடியில போட்டு அழகா துவைச்சு போடு. இங்க சோப் போட்டு அழகா துவைச்சு விட்டுனா இங்க சாலம் இருக்குல்ல அதுல போயிடும். தண்ணி போயிடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டேன் எப்படி இருக்கு தண்ணி எல்லாம் வந்து வடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைய ஆரம்பிச்சிருக்கு விட்டு சொன்னாங்க. நிறைய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படுது. நான் விழுப்புரம் மட்டும் சொன்னேன். நிறைய ஊர் இந்த கடலூர் பாத்தீங்கன்னா கடலூர் விழுப்புரம் சுத்தி எல்லா இடத்துலயுமே அந்த தென்பண்ணை ஆறு போன இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஆறு உடஞ்சி ஃபுல்லாவே வந்து ஃப்ளட் வந்துருக்கு. ஸோ இப்போதைக்கு பரவாயில்லன்னு சொன்னாங்க. அங்கே நேரில் போய் பார்த்தா தான் எப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா ஃபோன் கரண்ட் வரவே இல்லை. 4 நாள் ஆகுதுல்ல கரண்ட் நின்று. இன்னும் வரல. ஆமாம் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. நைட்டு சப்பாத்தி செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். செய்யவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சமைக்கவே இல்லை. ஆமாம் யாருமே சாப்பிடணும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சாப்பிடல. ஒரே ஒரு இப்பி நூடுல்ஸ் இருந்தது. அது மட்டும் நானும் ஜெஷிதா அவங்க வந்து கிண்டி சாப்பிட்டோம். எங்களை சாப்பிடவே இல்லை. வேணான்னு சொல்லிட்டாரு. சாப்பாடே செய்யவே இல்லை. சரி நீ காலைல ஏற்றி எதையாவது க்ளீன் பண்ணி போடுவோம். துணியெல்லாம் துவைச்சு போடலாம். வெளியே வந்து ஆமா வெயில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூரியனும் வந்துருச்சு. அதனால துணி எல்லாம் அழுக்கா இருக்குது. அப்புறம் அப்படியே நனைஞ்சிருச்சு. சாரல் தண்ணியில துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் வந்து அலசி போனேன். கால் மீதிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். சோப் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாய்க்கு நல்லா தேய்ச்சிட்டேன். அதான் அலசி விட்டுற வேண்டியதான். நல்லா தேய்ச்சி அலசி வச்சுக்க வேண்டியதான். இப்பதான் வெயில்னு பார்த்தோம். இல்ல கொஞ்சமா தான். மழை வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டு பாயுமே வந்து பாத்தீங்கன்னா அலசி போட்டாச்சு. அவ்வளவுதான். பரவாயில்ல போடு. இப்போதைக்கே டெம்பரரியா போடு. ஏய் கயிறு மக்கி போன கயிறு. வேற கயிறு புதுசா வாங்கினா கட்டணும். மெண்டல் மாதிரி பேசாத. அத்து நீ போடு. எனக்கு இதுவேதான் தலை வலிக்கும். ஒரு வேலை செஞ்சாது அது வந்து பாத்தீங்கன்னா அவுத்து கட்டணும். அப்படியே எட்டி வச்சனா சேத்துல போய் நொந்திக்குவேன் பாயித்தியம். இப்போ இது பொண்ணுவா என்ன காய வச்சுட்டு வாங்க போவோம் வீட்டுக்கு. சாப்பாடு வேற செய்யணும். ஜச்சிதா ஓடக்கூடாது. தண்ணி அங்க வழுக்கும். இங்க பொண்ணு பாரு பொறுப்பா எவ்வளவு வேலை செய்யறாரு. பொறுப்பா வேலை செய்யறாரா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 பாயும் துவைச்சு போட்டாச்சு. துணி வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல ஓடிட்டு இருக்குது. அது அப்படியே அழகா காய வச்சுட்டுன்னு வச்சுக்கேன். ஒரு செட்டு தான் நீ துவைக்க முடியுமே. நிறைய துணி இருக்கு. ஏன்னா வெய்ய காய காய துவைச்சு போட்டாதான் அது நல்லா இருக்கு. அப்படி இல்லைன்னா அப்படியே ஈரத்திலே வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. என்னமா பண்ற நீ? என்னமா ஹாரி பண்ற மாதிரி கிளம்பிட்டாரு. அடியில இது மாதிரி அவர் தான் மாட்டி வச்சுக்கிறாரு. சரி அவ்வளவுதான் போலாமா? போலாம். போயிட்டு சாப்பிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.